லாஸ்ட் சொல்லலாம்னு லாஸ்ட் சொன்னேன். ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு விசேஷம். ஓகே, அது என்னன்னு லாஸ்ட் சொன்னேன்னா அதுக்காக வேண்டி நீ நம்ம சூப்பரா அந்த சக்காப்பழம், நல்ல பழுத்த சக்காப்பழத்தை வச்சு நம்ம வந்து பாயசம், சக்கா பிரதமன்னு சொல்லுவாங்க கேரளால, நம்ம சக்கா பாயசம்னு சொல்லுவோம். ஓகே, அது எப்படி செய்ய போறோம் தான் பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் வந்து நான் பாதி சக்கா, கொஞ்சம் சக்கா எடுத்து பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், போட்டு அடிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். ஓகே, வச்சிருக்கோம். இது பால் 2 3 எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா சக்கா வேக வைக்கக்கூடிய அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்காக வேண்டி அதை எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் சுக்கு கூட கேஷ்யூ நட் போட்டுடணும். அப்புறம் தேங்காய் பால் எடுத்துக்கோமா. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் சர்க்கரை. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வந்து நெய்ல ரெடி பண்ணாதான் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் கண்டிப்பாக. அதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் நம்ம அது என்னது உருளியா, அதுலதான் ரெடி பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு போட்டுப்போம். லைட்டா உருகட்டுனா சேர்க்கலாம்னா சக்கா பொடிசா கட் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் சேர்த்து வரட்டும். கொஞ்சம் நல்ல பழுத்த கனிவானம் கூழஞ்சக்கா இல்ல, இது வறுத்த சக்கா. நான் ஒரு 1/4 பங்கு போல மிக்சியில போட்டு அடிக்க போறேன். இந்த மாதிரி பழுத்தே இருக்கட்டு. நான் நல்லா இந்த பால் ஊத்தி வேக வச்சுட்டா போதும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? சேஞ்ச் ஆகி நம்ம நெய் ஊத்துனா நெய் கொஞ்சம் வெளியே வருது பார்த்தீங்களா? மூடி வச்சு வேக வச்சுட்டு பார்ப்போமா. இது வந்து நம்ம சர்க்கரைனா தேவையான அளவு, நிறைய தண்ணி ஊத்தாண்டா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். எதுக்குன்னா இது கரைஞ்சாதான் மண்ணு கல்லு ஒண்ணு இல்லாம இருக்கும். சரிங்களா? இந்த நெய், பால், தேங்காய் பால்ல இந்த சக்கா வேகும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனா இந்த இதை வந்து அரவணை மாதிரிதான் சாப்பிடணும், ரொம்ப தண்ணியா இல்லாம அரவணை மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த டைம் சிம்ல வைப்போம். கருப்படி கரைச்சி வச்சிருக்கலாம், அதை வந்து அரிச்சிட்டு நம்ம ஊற்றணும்னா அரிப்படி. இது சிம்லே ஒரு 10 நிமிஷம் கிடக்கட்டுன்னு, அப்பதான் அந்த சக்கா வந்து இனிப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஒரு 5-6 ஏலக்காய் போட்டிருக்கேன், சுக்கும் போட்டிருக்கேன், போட்டு ஃபைனா பொடிச்சிருவோம்னா. கிடக்கட்டு பார்த்தாலும் இந்த அரவணை மாதிரி தான் இருக்கும். ஓகே, கொதிக்கட்டு.
அண்டிப்பருப்பும் தேங்காயும் சூப்பரா என்ன செய்யலாம், வறுத்து போட்டுடலாம். சரியா? கொஞ்சம் சக்கா பிரதமன் ஓகே, இப்படிதான் இருக்கும். ஆனா இது கட்டியானா கொஞ்சம் சாரி ஆறுனா கொஞ்சம் இறுகிடும். ஓகே, இதுதான் அடை பாயசம். நம்ம ஒரு சாரி சக்காப்பழ பாயசம் சீசலா இருக்கும். நைட்டுனாலும் எப்ப சாப்பிட்டாலும் சீக்கிரம் புளிப்பு தட்டாது. ஓகே, கண்டிப்பா செய்து பாருங்க. இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் சொன்னா என்னோட 24th anniversary. ஓகே, அது வந்து லாஸ்ட் சொல்லலான்னு தான் லாஸ்ட் சொன்னேன். ஓகே, செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.